வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக செயல்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக பெருமிதம். ஸ்டெர்லைட் ஆலை குறித்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கொள்கை முடிவெடுக்காத தமிழக அரசை கண்டித்து சட்டசபையிலிருந்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். போலி சான்றிதழ்கள் மூலம் இடஒதுக்கீடு பெறுவதை ஊக்குவிக்கும் என தம்பிதுரை, ஸ்டாலின் உள்ளிட்டோர் எதிர்ப்பு. ரஃபேல் குறித்த கேள்விகளுக்கு பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன் பதில் தரவில்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டு மக்கள் பணம் 30,000 கோடி ரூபாயை அம்பானியிடம் கொடுத்தது 100% உண்மை என பேட்டி. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் நார்வே நாட்டு பிரதமர் என்னா சோல்பர்க் ஆலோசனை. எரிசக்தி, வர்த்தகம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட முடிவு. விழுப்புரத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியை தனியாக பிரித்து புதிய மாவட்டமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் இன்று அறிவித்தார். இதனையடுத்து தமிழகத்தின் 33வது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி உதயமாகிறது. சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 27 நிறுவனங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தமிழகத்திற்கு 44,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்று தெரிவித்த முதலமைச்சர் பழனிசாமி 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாட்டிலேயே அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். 27 தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் புதிய விரிவாக்க திட்டங்களுக்கான முதலீடுகளை செய்வதற்கு இதுவரை மாண்பு அம்மாவின் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்நிறுவனங்கள் சுமார் 50,444 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய இருப்பதால் சுமார் 50,000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. சிறந்த மனித வளத்தினையும் தடையில்லா மின்சாரம் மற்றும் வலிமையான உட்கட்டமைப்புகளும் நமது மாநிலம் கொண்டுள்ளதால் முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கின்றது. தொடர்ந்து பேசிய அவர், 6,200 மெகாவாட் மின் உற்பத்திக்கான திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழும் என்றும் தெரிவித்தார். முதியோர்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் ஜாதி மத கலவரம் குறைந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக கூறிய அவர், சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பை தமிழக அரசு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இயலாத இடத்திலும் வேறு வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப 2 தமிழமாக இருந்த நம் மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியே தீர்வன் என்ற உறுதியோடு செயல்பட்ட இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாடு இன்று மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து சிறப்பான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்நிலை தொடர்வதற்கு ஏற்ற வகையில் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரையில் 800 சிறப்பு பொருளாதார அனல் மின் திட்டம், வட சென்னை அனல் மின் திட்டம் நிலை 3, எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், ஒப்பூர் அனல் மின் திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 1, குந்தா நீரேற்று மின் திட்டம் என மொத்தம் 6,200 மெகாவாட் திறன் கொண்ட மின் திட்டங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக கூறிய அவர், மக்களின் பாதுகாப்பிற்காக பொது இடங்களில் கேமராக்கள் பொருத்துவதில் இந்தியாவில் தமிழகம் முன்னோடியாக விளங்குவதாக தெரிவித்தார். கோவில்களில் சிலைகளை பாதுகாக்க 308 கோடி ரூபாய் செலவில் 3087 பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், கோவையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது குறித்து விரிவான சாத்தியக்கூறுகளுடன் திட்ட அறிக்கை தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் விழுப்புரத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியை தனியாக பிரித்து புதிய மாவட்டமாக அறிவித்த முதலமைச்சர் பழனிசாமி, இதன் மாவட்ட IAS அதிகாரி விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். கருதி மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்யும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 மாதவரம் முதல் OMR சாலை சிப்காட் வரையும், கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் என 3 புதிய வழித்தட பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டம் 2 52 கிலோமீட்டர் நீளத்திலான முன்னுரிமை வழித்தட பகுதிகளுக்கு
ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை கடனுதவி வழங்குகிறது. இப்பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. கோயம்புத்தூர் நகருக்கும் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தருண் அகர்வால் குழு அறிக்கையின் அடிப்படையில் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. பசுமை தீர்ப்பாயத்தின் இத்தகைய உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராகவும் ஆலை நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்காததை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு மத்திய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய அனுமதி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கமணி, எந்த சூழ்நிலையிலும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாது என்று கூறினார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக தேவைப்பட்டால் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். இதனையடுத்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு கொள்கை முடிவெடுக்க முன்வரவில்லை என்றும், எனவே இதனை கண்டித்து வெளிநடப்பு செய்ததாகவும் தெரிவித்தார். ஆலை பிரச்சனை குறித்து தொடர்ந்து ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் அதேபோல் ஆளுநர் உரையின் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய விவாதத்திலும் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு கொள்கை முடிவு எடுத்தால்தான் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடிட முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். இன்று கடைசி நாள் முதலமைச்சர் உரையோடு சட்டமன்றம் முடிவடைகிறது, இந்த கூட்டத்தொடர் முடிவடைகிறது. எனவே முதலமைச்சரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதில், அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கொள்கை முடிவு எடுக்கிற விஷயத்திலே ஏதாவது பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேட்டும் அவர் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல் தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும், கிடைத்த பின்னர் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆலையை உடனடியாக திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிடவில்லை என கூறினார். இந்த தினம் பார்த்தா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்னுடைய ஆர்டர்ல இந்த அப்பீல் லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அப்பீல் நம்ம லிஸ்டிங் எடுத்துட்டோம். அது அப்பீல் லிஸ்ட் ஆகி நம்பர் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாமே இதுக்கான நோட்டீஸ் சர்வ் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான பதில் கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கள் ஒரு ஆர்டர் இன்று தினம் வெளியே வந்திருந்தது. அதுக்கான ஆர்டர் காப்பி நம்ம இன்னும் ஃபைனல் ஆர்டர் காப்பி, ஹார்ட் காப்பி நம்ம இன்னும் வரல. பட் அங்கே இருக்கின்ற நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட் சொன்னதுபடி, அங்கே இருக்கின்ற நம்ம அஃபீஷியல் சொன்னதுபடி, அங்கே சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த அப்பீல் லிஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கின்ற போத் ஆப்போசிட் பார்ட்டிஸ், மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே இதுக்கான பதில் கொடுக்கலாம், நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் ஆர்டர் சொன்னாங்க. ரெண்டாவது ரொம்ப கிளியராக சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கேயோ இந்த ஆர்டரில் கூட உடனடியாக இந்த ஆலை திறக்கணும், இந்த ஆலை உடனடியாக நாளைக்கு இருந்தே ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி எங்கேயும் சொல்லவில்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்களவையில் இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் மத்திய அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் உள்ளவர்களும் 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருக்கும் பொது பிரிவைச் சேர்ந்தவர்களும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 10% இட ஒதுக்கீட்டை பெறலாம். இந்த ஒதுக்கீட்டை நடைமுறைக்கு கொண்டுவர அரசியலமைப்பு சட்டம் 15-16 பிரிவின் சட்ட திருத்தம் செய்யப்பட்டு புதிய இடஒதுக்கீடு சட்ட மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவையில் பெரும்பான்மையாக பாஜக எம்பிக்கள் இருப்பதால்
இந்த இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேற்றப்படும். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் மாநிலங்களவையில் நிறைவேற்ற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் என்று மக்களவையில் தம்பிதுரை வினா எழுப்பியுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் உரையாற்றிய மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, சமூகத்தில் பொருளாதாரத்தை வைத்து இடஒதுக்கீடு வழங்குவது முறையானது அல்ல என்றும், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மத்திய அரசு இதுவரை செய்துள்ள திட்டங்கள் என்ன என்று வினா எழுப்பினார். When the government is having so many programs to uplift the economically weaker section, then why we want a reservation for that? Human being must be respected equally. What Prime Minister promised, you are bringing 15 lakhs black money everything to account. If the account put all the thing, reservation won't come for backup. This kind of economic criteria need not necessarily consider now, because there are so many. Then afterwards, corruption will come. Right. To get the certificate, what they will do? இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் முடிவு தவறானது என்று கூறினார். இது சமூக நீதிக்கு எதிரானது என்று கூறிய அவர், லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு என்பது வரவேற்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் முடிவு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை எனவும் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். அதில் பொது பிரிவினருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் 10% இடஒதுக்கீடை அறிவித்திருக்கிறார்கள். இது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தானில் வாழும் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை அளிக்கும் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறியுள்ள முஸ்லிம் அல்லாத மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சட்டவிரோத அகதிகளை வெளியேற்றும் விவகாரத்தில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மேற்கொண்ட நாடுகளில் சிறுபான்மையினத்தவர்களாக இருந்து இந்தியாவுக்கு வந்து வாழ விரும்புவது இந்து, ஜைன, கிறிஸ்தவ, புத்த, பார்சி மதத்தினர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. இதனை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஏற்றுக்கொள்ளாததால் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் குடியுரிமை மசோதா நிறைவேறியது. நாட்டு மக்களுடைய 30,000 கோடி ரூபாயை பிரதமர் மோடி அவரது நண்பர் அனில் அம்பானிக்கு கொடுத்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஃபேல் விவகாரத்தில் நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி மற்றும் ராணுவ அமைச்சரால் பதிலளிக்க முடியவில்லை என்று கூறினார். என்னை நம்புங்கள், பிரதமர் மோடி 30,000 கோடி ரூபாயை மக்கள் பணத்தை அவரது நண்பர் அனில் அம்பானியிடம் கொடுத்துவிட்டார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நான் கூறுவது 100% உண்மை என்றும் கொஞ்சம் கூட இதில் சந்தேகம் இல்லை என்றும் உறுதிப்பட ராகுல் காந்தி தெரிவித்தார். That's my question. I'm expecting a yes-no answer. The defense minister is not able to give 1% no. That Narendra Modi has taken 30,000 crore rupees of the people's money and given it to his friend Anil Ambani. 100% without shadow of doubt, the nation will know. மேலும் ரஃபேல் ஊழல் குறித்து விசாரித்த காரணத்திற்காக சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசு உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, இந்த விவகாரத்தில் தற்போது வரை குறைந்தபட்ச நீதி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். அலோக் வர்மா மீண்டும் பதவியேற்ற பின் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இன்றுடன் முடிவடைவதாக இருந்த மாநிலங்களவை ஒருநாள் நீட்டிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவை தொடங்கிய நாள் முதல் சபரிமலை கோவில் விவகாரம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் எம்பிக்களும் ரஃபேல் போர் விமான பேரம் தொடர்பான காங்கிரஸ் எம்பிக்களும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினர்.
இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையை நடத்த இயலாத நிலை ஏற்பட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் மாநிலங்களவை தொடங்கியதும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அதனால் இரண்டாவது நாளாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றுடன் முடிவடைவதாக இருந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை கூட்டம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய திமுக எம்பி கனிமொழி, அவை நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன் தெரிவிக்க வேண்டும் என்றார். Consensus is needed to extend the house, and the deputy speaker just came to the house. It is if the house has to be extended, he has to say that the house has been extended by a day or two, whatever it is. But he just came and announced that the house is adjourned and it will meet tomorrow. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள நார்வே பிரதமர் என்னா சோல்பர்க் டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். நார்வே அரசு அதிகாரிகள் குழுவுடன் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்துள்ள அந்நாட்டு பிரதமர் என்னா சோல்பர்க்கிற்கு டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இன்று சிவப்பு கம்பள வரவேற்பு விரித்து முப்படை அணிவகுப்பு மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நார்வே பிரதமர் என்னா சோல்பர்க் பிரதமர் மோடியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் இரு நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துவது, பல்வேறு துறைகளில் இணைந்து செயலாற்றுவது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பின்னர் எர்னா சோல்பர்க், நரேந்திர மோடி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, எரிசக்தி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் நார்வே நாட்டுடன் இணைந்து செயல்படுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வர்த்தகம், தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் கைகோர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கை வருகிற 10ஆம் தேதி புதிய அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ராமர் கோவில் இருந்ததாக கூறப்படும் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வழக்கு தற்போது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி அயோத்தி தொடர்பான வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வருகிற 10ஆம் தேதி முதல் விசாரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமர்வில் நீதிபதிகள் பாப்தே, ரமணா, யூ லலித், சந்திரசூட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை அலுவலர்கள் நிறைவு பெற்றதையடுத்து அவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையின் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடர் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி அவையை 5 நாட்கள் நடத்துவது என முடிவெடுத்தது. இதனையடுத்து ஆளுநரின் உரை மீது கடந்த 4, 5, 7 ஆகிய 3 நாட்கள் விவாதம் நடத்தப்பட்டது. மேலும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள், மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி, மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி, திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ போஸ், நெல் ஜெயராமன் மற்றும் 5 ரூபாய் மருத்துவர் ஆகியோருக்கு 3ஆம் தேதி இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பதிலளித்தார். இத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் ரத்தானதை தொடர்ந்து அங்கு பொங்கல் பரிசு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு 1000 ரூபாயுடன் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து அதன் தலைமைச் செயலகத்தில் தொடங்கியும் வைத்தார். தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. திருவாரூர் இடைத்தேர்தல் நடைபெற இருந்ததால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அந்த தொகுதிக்கு மட்டும் பொங்கல் பரிசு வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து திருவாரூர் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் வழங்குவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அங்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகிற 14ஆம் தேதி அரசு விடுமுறை என அறிவித்துள்ளது. தமிழ் திருநாள் எனப்படும் பொங்கல் திருநாள் வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அதற்கு முந்தைய நாளான 14ஆம் தேதியன்று அரசு விடுமுறை அளித்து ஆணை பிறப்பித்துள்ளது. விடுமுறையில் சொந்த ஊர் செல்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. போகி நாளன்று விடுமுறை அளித்துள்ள தமிழக அரசு அதன் ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பணி நாளாக இருக்கும் என்றும் அறிவித்துள்ளது. ஆன்லைன் மருந்து வணிகத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆன்லைனில் மருந்து வணிகம் செய்வது தொடர்பாக மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ள சட்டத்தை எதிர்த்து இதுவரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி மதுரையில் அண்ணா நகர் அம்பிகா தியேட்டர் அருகே
மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மருந்து தொழிலானது உயிர் காக்கும் ஒரு உன்னதமான தொழிலாகும். இந்த தொழிலிலே பெரும் முதலைகள் நுழைவதற்காக ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் இன்றைக்கு வழக்கு மன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே நாங்கள் 8.5 லட்சம் மக்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கடுமையான போராட்டம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சரி, மாவட்டங்களிலும் சரி இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலேயும், இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலேயும் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோல் திருச்சி மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் பங்கேற்றனர். ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து நாங்கள் செய்கிறோம். என்ன காரணம்னா, நீ ஆன்லைனில் மற்ற பொருளை வாங்கலாம், ஆனால் மருந்தை வாங்கும்போது தவறான மருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படின்றப்ப இளைஞர்கள், சிறுவர்கள், இப்போ இன்னைக்கு குழந்தைங்களாம் டக்குன்னு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு டக்குன்னு ஆர்டர் பண்ணுறாங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம். அது மாதிரி மருந்துகள் கிடைச்சிச்சுன்னா பிள்ளைங்க என்ன மருந்து வேணாலும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் தடை செய்யணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு தமிழ் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு.